மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் இந்த கூட்டணி பற்றி வருதா நீங்க பார்க்கலையா திரு ஐயநாதன்? ஒரு புறம் கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் டெல்லி கட்சி அலுவலகத்தில் கதவு மூலமா முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா, அவர் அமித்ஷா சொன்னது ஒருவேளை இதுதானோ, அதிமுக இருந்து பலரும் வரலாம் அப்படின்றது. அதாவது பொதுவா எங்களுக்கு ஆதரவு அந்த ஆட்சியையே வந்துட்டு கலகலக்க செய்யக்கூடிய இவர்கள் இன்றைக்கு அந்த கட்சி எங்களோட வர்றேன்னா அது என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலாகவும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இவர்களை யாவரும் முன்னாள் எம்எல்ஏக்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை வந்துட்டு பாஜகவில் இணைப்பது அப்படின்றது உங்களுடைய கட்சியினுடைய இருப்பு எல்லாத்துக்கும் நாங்க வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சா இருப்போம் அப்படின்னு சொல்வதை போல இது இருக்கிறது. இன்னொன்னு மற்றவருடைய என்னன்னா அஇஅதிமுக பாஜகவான அந்த கூட்டணி இதுல இருந்து இந்த மூலமா அந்த கதவு மூடப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் இதை செஞ்சதன் மூலமா மூடப்பட்டு விட்டது. இதுல முக்கியமா கருத வேண்டியதுனால என்ன பாதிப்பு வருகின்ற தேர்தலில் அதிமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதிமுகன்றது என்னன்னா கட்சி கொடி, அடுத்தபடியா நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா அந்த கட்சியினுடைய சின்னம் இரட்டை இலை, இது மூணுதான். இது அந்த கட்சியினுடைய சின்னம் பலம், அந்த கட்சியினுடைய இருப்பு வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு பரவி இருக்கிறதுக்கான காரணம். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா இவர்களுடைய அந்த கட்சி மாற்றம் அப்படின்றது அந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பது எனக்கு கருத்து. அதாவது உங்களுக்கு சேதாரம் உண்டு, அதை எங்களால ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லாம உணர்த்துறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு த்ரெட் போல அதிமுகவுக்கு பார்க்கலாமா? ஆமா, இது ஒரு தொடக்கம்னு கூட வச்சுக்கலாம். வாங்க, இது ஒரு தொடக்கம்னு கூட வச்சுக்கலாம். எப்படின்னா அந்த ஆட்சியே கலகலக்க செய்யக்கூடிய எங்களால அதிமுகவை என்ன செய்ய முடியுன்றத பாருங்க அப்படின்றது மாதிரிதான். இப்ப எல்லா தலைவர்களும் வேற அங்க எப்போ இருக்காங்க. கூட்டணி வரல அப்படின்னா எங்களால உங்க கட்சியை உடைக்க முடியும், இல்ல அங்க இந்த ஆட்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு த்ரெட்டை கொடுக்குறாங்க. ஆமா, த்ரெட்டை கொடுக்குறாங்க. அது ஒரு சிக்னல் தானே அது அதிமுகவுக்கு. அதே நேரத்துல இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு மேல அந்த கூட்டணியை வந்துட்டு இவங்க ரிவைவ் பண்றது அப்படின்ற பேச்சுக்கே ஒரு இடம் இல்லாத அந்த கதவு அடைக்கப்படுகிறது. அதாவது தினத்தந்தி ஆர்டிகல் மூலமா திறந்து வைக்கப்பட்ட கதவு இப்போது இந்த நிகழ்வின் மூலம் மூடப்பட்டு விட்டது. இது ஒண்ணு. இன்னொரு விட என்னன்னா, அதிமுக அதுல வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒரு புயல் வீசும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய இப்ப இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணியோட போறதா நம்மளுக்கு சேஃப்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு நிச்சயமா பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மூவா வந்துட்டு ரொம்ப சீரியஸா பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றதான். அவங்களை எல்லாம் ஒன்னா வச்சுக்கிட்டு கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியுமா எடப்பாடி பழனிசாமியால அப்படின்ற ஒரு சோதனை களமும் இதுக்கு மேல திறக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.